ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நாரெல்லாம் எடுத்து வாழைத்தண்டு தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகுலேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை நம்ம சேர்த்துப்போம். இப்போ வாழைத்தண்டு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் சில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகாய் இது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு வதங்கிட்டுருக்கு. இப்போ அரைச்சி வச்சா நம்ம தேங்காயை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். இப்போ வாழைத்தண்டு வேகணும். அதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுக்கும் வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ரொம்பவே சிம்பிளாக பண்ணக்கூடியது, உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.